கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அந்த 58வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது. தேவன் நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அப்போது பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தான். நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய பிரயாசம் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய பலத்தில் என்னுடைய ஞானத்தில் அல்ல, கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது, வீணாகாது. நம்ம தனிப்பட்ட நம்முடைய பலத்தில், என்னுடைய சுயத்தில், என்னுடைய பலத்தில், என்னுடைய ஞானத்தில் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும்பொழுது அது வீணாயிரலாம், வேஸ்ட் ஆயிரலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து படுகிற பிரயாசம், தேவனை சார்ந்து படுகிற பிரயாசம், நம்முடைய பிரயாசம் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் என்று வேதம் சொல்கிறது. அது ஒருபோதும் வீணாகாது. கர்த்தரோடு படுகிற பிரயாசம், கர்த்தரை சார்ந்து படுகிற பிரயாசம், கர்த்தரை முன்னிறுத்து படுகிற எந்த ஒரு பிரயாசமும் அது நமக்கு வீணாகாது, வீண் போகாது. உங்களுடைய பிரயாசம் ஒருபோதும் வீண் போகாது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம நீதிமொழிகளிலே 23:18 வாசிக்கிற உன் நம்பிக்கை வீண் போகாது. ரெண்டாவது, நீங்கள் கர்த்தருக்குள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் பிரயாசம் வீண் போகாது, வீணாகாது. ரெண்டாவது, உங்கள் நம்பிக்கை நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீணாகாது. மூன்றாவது, சங்கீதம் 56:8 வாசிக்கிறோம். அதாவது அந்த 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கிலே இருக்கிறது. மூன்றாவது, உங்களுடைய அலைச்சல்களையும் உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். அது ஒருபோது வீணாகாது. உங்களுடைய அலைச்சல், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஆண்டவர் அதை கணக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோது வீணாகாது. நீங்கள் அலைகிற அலைச்சல் ஒருபோது வீணாகாது. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் எண்ணுகிறார், அவர் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒருபோதும் விருதாவாக இராது, வீண் போகாது. உங்கள் பிரயாசம் வீணாகாது. உங்கள் நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை வீணாகாது. மூன்றாவது, உங்கள் அலைச்சலும் உங்கள் கண்ணீரும் வீணாகாது. எல்லாவற்றுக்கும் தேவன் பலன் தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே எதுவும் உங்கள் வாழ்க்கையில் வீணாகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.